கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஆதி ஆகமம் 6வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 6வது அதிகாரம் வந்து மொத்தமாகவே பிழை செய்கிறது எப்படி நோவாக்கு கர்த்தர் பேசினார், இதை குறித்து தான் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் ஸ்பெசிஃபிக்காக 14வது வசனத்தில் சொன்னார்னா, கோப்பேர் மரத்தில் ஒரு பேழையை உண்டாக்குன்னு சொன்னார். அப்போ பேழை அப்படின்னா என்னன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஆண்டவர் சொன்னார் இப்படி ஒரு உண்டாக்குன்னு சொல்லிட்டு 17வது வசனத்தில் சொல்கிறாரு, வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேலே ஜலப்பிரளயத்தை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவனுக்கு வயசு வந்து 600ன்னு போட்டிருக்கு. இப்போல்லாம் அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. இருந்தாலும் ஜலப்பிரளயத்தை உண்டாக்குவேன் போது அவங்க முதல்ல வந்து ஜலம்னா என்ன, மழைன்னா என்ன, ஜலப்பிரளயம்னா எப்படி வரும், மழைன்னு ஒன்று இருக்கா அதுவே தெரியாது அவனுக்கு. அவன் பார்த்ததே கிடையாது, மழையே பார்த்தது கிடையாது. அந்த ஜெனரேஷன்ஸில் யாருமே மழை அப்படின்னா என்னன்னு கேட்குற நிலைமை தான் இருந்தது. இப்போ நமக்கு அதெல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பாருங்களேன், மழையை உண்டாக்குவேன், நீ ஒரு பேழையை உண்டாக்குன்னு போது எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜோடி ஜோடியாக எல்லா காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊர்வன பரப்பனை எல்லாம் ஒரு ஒரு ஜோடி உள்ளே கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்கிறாரு. சரி, பேழையை உண்டாக்க சொன்னார். ரைட்டு, பேழைக்கு ஆட்களை வரவழைச்சி கோப்பேர் மரத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு ரூம் எப்படி இருக்கணும், ஒரு ஃப்ளோர் எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டார். அதுக்கெல்லாம் ஆளை கூப்பிட்டு வந்து மரத்தை உண்டாக்குங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதுக்கு அவன் காசு கொடுத்துருப்பான், ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருப்பான். ரைட். ஆனால் ஒரு வசனம் சொல்கிறது, 7வது அதிகாரம் 8வது வசனத்தில், தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடி சுத்தமான மிருகங்களிலும் சுத்தம் இல்லாத மிருகங்களிலும் பூமியில் ஊறும் சகல பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியாய் நோவாவின் பிழைக்குள் உட்பட்டன. பிழைக்கு உட்பட்டன, பிழைக்குள்ளே போயிடுச்சு. இது படிக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. சரிங்க, வேலை செய்ய சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்குது, ஒரு சிங்கம் 2 பேர் பிடிச்சின்னு வாப்பா, ஒரு ஜோடி ஆண் அண்ட் பெண் சிங்கத்தை பிடிச்சினுவான்னு ஒருத்தன்ட்ட காசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, பிடிச்சின்னு வருவானா? குரங்கு பிடிச்சினோன்னா பிடிச்சின்னு வரலாம், சிங்கத்தை பிடிச்சினுவா, புளியை பிடிச்சினுவானா, எப்படி பிடிச்சின்னு இருக்க முடியும்? பாசிபிலிட்டியே இல்லை. அப்போது நிஜமாக நோவா கிட்ட சொல்லும்போது அவனே சொல்லியிருப்பான், எப்படி ஆண்டவர் இதெல்லாம் பண்ண முடியும், இது பண்ண முடியாதுன்னு. ஸோ அப்போ அந்த பேழைக்கு உட்பட்டனன்னு எழுதியிருக்கிற வசனம் எப்படி நிலை உறுதியானது, எப்படி இட் இஸ் கன்ஃபார்ம், எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தேவனுடைய திட்டம். தேவன் போய் பேசியிருப்பார், ஒரு ஆண் சிங்கட்டும் பெண் சிங்கட்டும், நீ நேராக கிளம்பி இங்கே போ, இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி அவர் வந்து கூகுள் மேப் போட்டு கொடுத்துருப்பாரோ. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த வசனத்தை காலையில் தியானிக்கும் போது. இப்போ நம்ம யோசிச்சா கூட இதை செய்ய முடியாது, நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த ஆண்டவர் வந்து செஞ்சுருக்கிறாருன்னா இது எப்படி ஆனது அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ நமக்கு கட்டுப்படுற மிருகங்களை நம்ம கூப்பிடலாம், ஆனால் சிங்கத்தின் புலியும் நம்ம கூப்பிட முடியுமா? இல்லை காசு கொடுத்து போய் கூட்டின்னு வான்னு சொன்னால் யாரும் கூட்டின்னு வருவானா? அப்போ கர்த்தரே இதை செய்தார்ன்றதுக்கு வேறு எந்த பெரிய ஆதாரமும் அவசியம் இல்லை. பிழைக்கு உட்பட்டன அப்படின்னா தானாக ஒன்றும் இது எங்கே ஆரம்பிச்சிருக்குமோ, எப்போ நடந்திருக்குமோ, அதுங்க காட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரூட்டு போட்டு நீ கொண்டு போய் உள்ளே போன்னு சொல்கிறதுக்கும். அதே மாதிரி அவர் வந்து ஆகாரத்தையும் ரெடி பண்ண சொல்கிறார் எல்லாத்துக்கும். அப்போ ஆகாரம்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணோன்னா சிலது வந்து பசும் புல்லை சாப்பிடும், சிலது வந்து ஜீவன்களை சாப்பிடும். எல்லா ஆகாரத்தையும் ரெடி பண்ணி உள்ளே அடக்கி அதுக்கப்புறம் மழை வந்துடுச்சு, பேழை மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதை யோசித்து பார்க்கும்போது உண்மையிலே ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். இந்த ஏத்திஸ்டெல்லாம் இருக்காங்களா, கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, இவங்களெல்லாம் என்ன பதில் சொல்கிறது? இப்படிலாம் பண்ண முடியுமா ஒரு மனுஷனால? இயற்கைக்கு அப்பாற்பட்டது, மனுஷனால் முடியாதது. கர்த்தர் செஞ்சு இதை உள்ளே கொண்டு விட்டு இந்த 8 பேர் மட்டும்தான் காப்பாற்றினார், இது எல்லாருமே அழிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம மேலே ஆண்டவருக்கு எவ்வளோ அன்பு. நம்மளால் செய்ய முடியாத காரியங்கள் நம்மக்கிட்ட சொல்கிறதே கிடையாது. உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் செய்ய சொல்கிறாரே தவிர, உங்களால் முடியாததை இழுத்து வச்சு கஷ்டப்பட்டு செய்ய வைக்கிறவர் அவர் இல்லை, செய்ய சொல்கிறவரும் இல்லை. எவ்வளோ பெரிய விஷயமா நான் இது காலையில் யோசிக்கும் போது ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். நமக்கு நிறைய நேரம் புரியறதில்லை இதெல்லாம். அப்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தரை செஞ்சு முடிச்சிடறார், நம்மக்கிட்ட சொல்கிறாரே தவிர எவ்ரிதிங் அவர் தான் பண்ணுறாரு. நம்ம வந்து செருபாபில் கிட்ட சொல்லும்போது கூட, நீங்கள் இந்த எல்லா ஆலயத்தை கட்டுற பணிகளை நீ பண்ணு, ஆனால் மீதியெல்லாம் நான் பார்த்துப்பேன்னு சொல்கிறார். மூளைக்கு தலைக்கல்லை கொண்டு வந்த அவர் தான், அதுக்கு கிருபை கொடுக்கறது அவர் தான். ஸோ நம்ம வந்து ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாருன்னா அதை செய்து முடிக்கிற பலனை அவர் தான் கொடுக்குறார், கிருபை அவர் தான் கொடுக்குறார் அப்படின்றதுக்கு இந்த வசனம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது.
அந்த கிருபைக்கு எவ்வளோ பெரிய மீனிங் இருக்குதுன்னு இன்றைக்கி நான் புரிஞ்சுட்டேன். இது நீங்களும் படித்து பார்க்கும்போது இதோட அர்த்தம் உங்களுக்கு விளங்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நாமம்